மாரி முழைஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத் தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கப் புறப்பட்டு போதரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். எதிரே இருப்பவர் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு, பொருளை கொடு, நகையை கொடு, வாகனத்தை கொடுன்னு நம்ம கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது. அவை நமக்கு அமைய வேண்டும் என்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்படும். எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும். இதைத்தான் ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என்று தெரிந்தால் மட்டும் அதை கொடு என்று கேட்டார்கள். அவர்கள் கேட்டது என்ன? அந்த கண்ணனையே கேட்டார்கள். அவரோடு கலந்துவிட்டால் சோறு எதற்கு, வாகனம் எதற்கு, இதர வசதிகள் எதற்கு? அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும். அதனால் அவரையே கேட்டார்கள் ஆயர்குல பெண்கள். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகள் சரணம்.